ஹலோ ஃபோக்ஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெட்வொர்க் பேசிக்ஸ். ஒய் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் டுடே நெட்வொர்க்ஸ் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த கரண்ட் வேர்ல்டில் வந்து கம்யூனிகேட் எதுவும் பண்ண முடியாது மோஸ்ட்லி. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே நீங்கள் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலும் லைக் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ சம்திங் டெக்ஸ்ட் மெசேஜில் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் லைக் இன்ஸ்டாகிராம் யூஸிங் தி இன்டர்நெட். ஓகே, அதனால தான் இப்போ வந்து மோஸ்ட்லி கரண்ட்டா வந்து பார்த்தா இப்போ இன்டர்நெட் இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது. லைக் நீங்க எதனா சர்ச் பண்றதா இருந்தாலும் சரி, வெப்ல அதுவும் இல்லாம பார்த்தா எதனா ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பண்ணாலும் சரி, நீங்க வந்து இன்டர்நெட் இல்லாம மோஸ்ட்லி உங்களால பண்ண முடியாது. இந்த கரண்ட் வேர்ல்ட்ல. லைக் ஓகே, அதுல வந்து இப்போ நம்ம என்னன்னா நெட்வொர்க் பேசிக்ஸ்னா என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்ஸ்னா என்ன? எதுக்கு யூஸ் ஆகுது? யார் இந்த நெட்வொர்க்ஸ ஓன் பண்றாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டர்ஸ்னா என்ன? ஸ்விட்சஸ்னா என்ன? அதுக்கப்புறம் ரவுட்டர்ஸ்ல, ஸ்விட்சஸ்ல எப்படி ஒரு டேட்டா பேக்கேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம டீப் அண்ட் டைவா போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்ஸா வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, வாட் இஸ் நெட்வொர்க்ஸ்? நெட்வொர்க்ஸ்னா என்ன யூஸ் ஆகுது? இப்போ நம்ம பார்க்கலாம். லைக் ஒரு சினாரியோ பேஸ் மாரி. ஓகே, யாஹ்! ஆ யாஹ் கைஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ். ஆர் யூ இன் ஆன்லைன்? யாஹ்! ஐ அம் இன் ஆன்லைன். இப்போ நீங்க இது பார்த்துட்டு இருக்கிறது நீங்க ஆன்லைன்ல தான் இருப்பீங்க. லைக் ஒன் செகண்ட். யாஹ்! எவ்ரி ஒன் இஸ் ஆன்லைன். இப்போ வந்து நீங்க இந்த வீடியோ எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, த்ரூ தி யூடியூப் வழியா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இருந்தா தான் பார்க்க முடியும். இல்லன்னா பார்க்க முடியாது. அப்படி இல்லன்னா நீங்க வந்து இன்டர்நெட் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். லைக் ஓகே. ஆ எஸ் செட். ஆர் யூ இன் ஆன்லைன்? ஆஃப் கோர்ஸ் ஐ அம் இன் ஆன்லைன். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வி டு நாட் ரியலி திங்க் அபௌட் பி ஆன்லைன் எனிமோர். வி ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஓகே. அந்த சினாரியோ பேஸ் சொல்றாங்க. இன்டர்நெட் இஸ் நவ் பார்ட் ஆஃப் தி டெய்லி லைஃப். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தியாவசியமா இருக்கு இன்டர்நெட். இப்போ இன்டர்நெட் இல்லாம வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது. குளோபல் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது இல்லாம குளோபல்ல என்னென்ன நடக்குது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷாப்பிங், அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த உங்க பிக்சர்ஸ் எதனா நீங்க வந்து லைக் வந்து ஒரு ட்ராவலிங் போனீங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களால வந்து ஷேர் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த மாரிலாம் சொல்றாங்க. லேர்னிங் திங்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அண்ட் தென் வந்து இஃப் ஃபீல் லைக்ஸ் எ ப்ளீஸ். அண்ட் தென் வந்து பட் ரியலி நெட்வொர்க் இஸ் எ டிவைஸ் கனெக்டிங் குளோபலி. ஓகே. இப்போ இது இவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த நெட்வொர்க்ல. இப்போ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் ஆச்சு. இத வந்து யாரெல்லாம் ஓன் பண்றாங்க? இது வந்து ஏன்னா வந்து ஒரு செக்யூர்டா இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இது வந்து பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. லைக் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டக் இன் லூப் மாரி இருக்கும் அப்டின்றாங்க. ஆ யாஹ்! ஓகே. ஹூ ஓன்ஸ் த இன்டர்நெட் அப்டின்னு கேட்குறாங்க. ஆ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஒன் இட்ஸ் ஓன்ஸ் த இன்டர்நெட். யாஹ்! ஓகே. நோ ஒன் இட்ஸ் ஓன்ஸ் த personally or company owns internet. It is collect of many smaller networks around the world. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்டு வைடு வெப் லைக் அம்மேட்டு. திஸ் நெட்வொர்க் கோஆப்பரேட் ஆர் ஃபாலோ த காமன் ரூல்ஸ் கால் புரோட்டோகால்ஸ். ஓகே. அண்ட் தென் ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன சொல்றாங்களா, லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக்ஸ்ல வந்து நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம்ல, அதே மாரி தான் இதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த நெட்வொர்க் அந்த யூஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. அமீன் வந்து பார்த்தீங்கன்னா, கோஆப்பரேட் ஈச் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் யூசிங் தி காமன் ஸ்டாண்டர்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அண்ட் தென் ஒயர் டிரான்ஸ்மிஷன்ஸ் அண்ட் தென் சேட்டலைட் சிக்னல்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. Everything access the online located somewhere in the global internet, social media, multiplayer gaming, messaging, and then வந்து பார்த்தீங்கன்னா email, online courses, something mostly. Yeah. And then next one வந்து பார்த்தீங்கன்னா, think about the all for interaction that you during the day with request with your online devices. Like இப்போ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். Yeah. ஓகே. இன்டர்நெட் அரவுண்ட் தி வேர்ல்டு எதுல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஸ்மார்ட் டிவைஸ். யாஹ்! இப்போ நம்ம ஸ்மார்ட் டிவைஸ் இருக்கு. இந்த ஸ்மார்ட் டிவைஸ் வச்சு நம்ம வந்து என்னென்ன ஆக்சஸ் பண்ணலாம்னா வந்து யூடியூப் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராம் நம்ப யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணலாம். அதுமாரி நம்மளுக்கு ஃபோட்டோஸ வந்து அப்லோட் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெசேஜஸ், இமெயில்ஸ், ஃபோன்ஸ் எக்ஸெட்ரா வாட்டெவர். நீங்க இன்டர்நேஷனல் ஓட மெசேஜஸ்லாம் வந்து நீங்க வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் வெப். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ
கால். அதாவது உங்க கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற கண்ட்ரியா இருப்பாங்க. அவங்க எப்படி உங்கள ஆக்சஸ் பண்ணலாம்னா, த்ரூ இந்த ஜூம் மீட்டிங் லைக் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆர் ஸ்கைப் வாட்டெவர். அத வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ இன்டர்நெட் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண முடியுது. இல்லன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங். ஆன்லைன் கேமிங் கனெக்ட் த்ரோஸ் தௌசண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆர் ஸ்டீம்லெஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து லைக் PUBG எடுத்துக்கோங்க. பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணா எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணி சாரி டீம் போட்டு விளையாடிடலாம். அது மாரி தான் சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கனெக்ட் யூஸ் பண்ணி குளோபல் டூ ஷேர் மேப், வாய்ஸ் கால், வீடியோ கால், டெக்ஸ்ட், இமேஜ் வாட்டெவர் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னன்னா லோக்கல் நெட்வொர்க்னா என்னன்னு பார்க்கலாம். லைக் ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். வாட் இஸ் லோக்கல் நெட்வொர்க்ஸ்? இந்த நெட்வொர்க்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். நெட்வொர்க்ஸ்னா என்ன? நெட்வொர்க்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ஸ் யாரு ஓன் பண்றாங்கன்னு பார்த்தோம். பட் நோ ஒன் இஸ் ஓன் த இன்டர்நெட். ஓகே. ஆ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் நெட்வொர்க்னா என்னன்னு பார்க்கலாம். Group of device connected group of device like local networks means one is group of connection device near each other like home or office. Okay, இதுதான் வந்து local networks. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை அது மாதிரி. அதுமாதிரி வந்து ஸ்மால் ஆஃபீஸ் அண்டு ஹோம் ஆஃபீஸ் நெட்வொர்க். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு லார்ஜ் நெட்வொர்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கோஆப் சாரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் கேவலமா இருக்கு. பரவால்ல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் மாரி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பிக் ஜெயண்ட் கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. அது மாரி நெறைய இருக்கு. ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் நெட்வொர்க். எங்கிருந்து வேணா எங்க வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் சேட்டலைட் சம்திங் அது மாரி. ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ்னா ஒண்ணும் இல்ல கைஸ். ஃபியூ கம்ப்யூட்டர் ஆர் ஃபோன்ஸ் கனெக்டட் டு ஷேர் இன்டர்நெட், ஃபைல்ஸ், பிரிண்டர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது கைஸ் இது சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ்னா வந்து நீங்க ஒரு லைக் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையோ போறீங்க. இல்லன்னா வந்து அ இ சர்வீஸ்ன்னு சம்திங் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் புரொவைடர்ஸ் ஒரு ஃபிரான்சைசி இருக்குல்ல. லைக் சம்திங் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து தருவாங்கல்ல. ஆதார் கார்டு, சம்திங் பேன் கார்டு, அண்ட் தென் ரேஷன் கார்ட்லாம் மீன்ஸ் எதனா உங்களுக்கு வந்து அ மெயின் நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா நீங்க இ-சேவை மையத்தில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாம்பிள் லைக் வச்சுக்கலாம். ஸ்மால் ஹோம் நெட்வொர்க் மாரி. அ அந்த ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைஃபை இருக்கும். அந்த வைஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் டேபிள் லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஓகேவா? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ். அது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அது ஸ்மால் ஹோம் நெட்வொர்க்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ SOHO. ஓகே. ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ். ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ SHN. ஓகே. ஸ்மால் ஹோம் நெட்வொர்க். இது வந்து ஸ்மால் ஆஃபீஸ் அண்ட் தென் ஹோம் ஆஃபீஸ். லைக் ஸ்டார்ட் அப்பும் வச்சுக்கலாம். இல்ல வந்து ஸ்மால் ஆஃபீஸ் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஒரு ஒரு வீட்டு வீட்டு மாரி தானே வந்து இது பண்ணுவாங்க. அ மினி மினி ஸ்டார்ட் அப்ஸ் அது இத சொல்றாங்க. யூஸ்ட் இன் த ஸ்மால் பிசினஸ் ஆர் ஹோம் ஆஃபீஸ் டு ஷேர் ரிசோர்ஸஸ். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் இ-காமர்ஸ் மாரி இல்லன்னா வேர்ஹவுஸ் மாரி சம்திங். எதனா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் மாரி நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்து அவங்களோட இதே மாரி தான் பண்ணுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அ வைஃபை, இத்தர்நெட் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெறைய ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணா, அவங்க வந்து ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் இதே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் டூ லார்ஜ் நெட்வொர்க்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூஸ் பிக் கம்பெனிஸ் லைக் டு மேனேஜ் thousands ஆஃப் டிவைஸ் ஆன் எம்ப்ளாய்மென்ட்.
அண்ட் தென் வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, லைக் வந்து நீங்க வந்து டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க. லைக் வந்து அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்ஸ் ஆர் சம்திங் கனெக்டிங் இருக்கும். லைக் ஓகேவா? டெஸ்க்டாப் மாரி போட்டு. அங்க வந்து எல்லாமே ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஈத்தர்நெட் கேபிள்லாம் எங்க கனெக்ட் ஆகும்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சஸ்ல தான் கனெக்ட் ஆகும். இந்த சுவிட்சஸ் எங்க போய் கனெக்ட் ஆகும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சஸ் வந்து என்ன பண்ணும்னா, இங்கேருந்து போயிட்டு ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணும். ஏன் மீன்ஸ் ரவுட்டரே டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ண முடியும்னா, ரவுட்டர்ல வந்து போர்ட்ஸ் கம்மி. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 தான் இருக்கும். அதனால வந்து சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான போர்ட்ஸ் இருக்கு. 16 இருக்கு, 32 இருக்கு. அதனால இந்த சிஸ்டம் ஏத்த மாரி என்ன பண்ணும்னா, இத வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரவுட்டருக்கு போகும். அதேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல ரவுட்டர்னா என்ன? ரவுட்டர் எப்படி யூஸ் பண்றாங்க? அதுக்கு ஏன் நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்றோம்? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த ஸ்விட்சஸ் வந்து ஐபி அட்ரஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு பேக்கேஜ் மேக் அட்ரஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்விட்சஸ்னா என்ன? ரவுட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஆ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து வேர்ல்டு வைட் நெட்வொர்க்ஸ். ஓகே. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஆல் த லோக்கல் நெட்வொர்க்ஸ் டுகெதர் ஃபார்ம் த இன்டர்நெட் எ நெட்வொர்க்ஸ் டூ நெட்வொர்க்ஸ். ஓகே. அதாவது நம்மளோட இதுல ஒரு லைக் நீங்க Instagramல வந்து ஒரு போஸ்ட் பண்ணா அது எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுல்ல. வேர்ல்டு வைட் வெப்ல யாரு உங்களோட ஃபாலோவர்ஸ் சம்திங் இருக்கும். அதெல்லாம் ஆக்சஸ் பண்றோம்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வெப். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ஸ் ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் தென் ஓல்டன் மெத்தட் லைக் போஸ்டல் மெயில் ஆர் லேண்ட்லைன் கால்ஸ். ஓகே. அதாவது இப்போ நெட்வொர்க்னால நீங்க வந்து மத்தவங்களுக்கு மெசேஜோ ஏன்னா இது பண்ணா நீங்க WhatsAppலோ சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் எ நிமிட் வந்து நீங்க அந்த மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுதுல்ல. அதுதான் சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் டிவைஸ். ஓகே. மொபைல் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? அந்த டாபிக்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். மோர் தென் கம்ப்யூட்டர் டூ கனெக்டட் மொபைல் டிவைஸ். மொபைல் டிவைஸ்ல வந்து தான் முக்காவாசி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஆ யா ம். ஆ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் தென் டேப்லெட்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் காய்ஸ் சாரி ஊப்ஸ். அண்ட் தென் ஸ்மார்ட் வாட்ச். இப்போ மோஸ்ட்லி ஸ்மார்ட் வாட்ச் தான் ஃபேமஸா போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸ். ஓகே. அந்த சம்திங் இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸா போயிடுச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, விஆர்எஃப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ், மெட்டா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்ல நெறைய எடுத்துன்னு வந்துட்டாங்க. லைக் இது நம்ம வந்து ஈஸியா என்னன்னு பார்த்துலாம் சிம்பிளா. லைக் ஸ்மார்ட் ஃபோன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ரீட் ஃபோன்ஸ் லைக் விச் கேமரா, மேப், ஜிபிஎஸ் இது இருக்கு. ஜிபிஎஸ், கேமராமேன், ஜிபிஎஸ் ரிசீவ்டு அண்ட் தென் ஆப்ஸ் மோர். நீங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ தி இன்டர்நெட். அண்ட் தென் டேப்லெட். டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் எ பிக்கர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ல ஸ்க்ரீன் இதுவா இருக்கும். டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து லேப்டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லைக் எ பிக்கர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ்ஃபுல் ஃபார் வாட்சிங் வீடியோ, ரீடிங் ஆர் கேம்ஸ் சம்திங். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச். ஓகே. ஸ்மார்ட் வாட்ச் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ம் ஆர் விஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா, செக் யுவர் மெசேஜ், ஃபிட்னஸ் எக்ஸெட்ரா. லைக் வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தீங்க, நீங்க வந்து ஃபோன் வந்து நீங்க வந்து பேக்ல வச்சிருந்தா, உங்களுக்கு மெசேஜ் வந்தா, நீங்க என்ன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு மீன்ஸ் சவுண்ட் கேட்டா தான் நீங்க பார்ப்பீங்க. அப்படி இல்லன்னா வந்து நீங்க ஆ கையில கட்டியிருந்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்க வாட்ச் வந்து பிளிங்க் பண்ணி காட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ என்ன சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிட்னஸ், உங்களோட பிளட் பிரஷர், அண்ட் தென் உங்களோட பிபி, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களோட வாக்கிங், ஆ ஃபீட் செக் பண்றது, எவ்வளோ தூரம் நீங்க நடந்தீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து இப்போ ஒரு நெறைய அட்வான்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸ்மார்ட் வாட்ச்லயே நீங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கிளாஸ். ஓகே. ஸ்மார்ட் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே. இது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தட் ஷோ த இன்ஃபர்மேஷன் ஆன் ரெக்கார்ட் வீடியோஸ். ஓகே. ஸ்மார்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் தட் ஷோ இன்ஃபர்மேஷன் ஆர் ரெக்கார்ட் வீடியோ. Contain the thin screens or display information to the viewer in the similar fashions due to head-up display அதாவது HUB. And then வந்து பார்த்தீங்கன்னா, small touch pad on the side
allow the users to navigate menus while still being able to see throughout the smart glass. அதாவது இங்க இருக்குல்ல அந்த பட்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, கனெக்ட் ஹோம் டிவைசஸ் வாட் எவர். யா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம என்னன்னா, மெனி ஆஃப் த திங்ஸ் இன் யுவர் ஹோம் கேன் ஆல்சோ கனெக்டட் டு தி இன்டர்நெட், ஸோ தே கேன் மானிட்டரிங் அண்ட் கான்ஃபிகர் ரிமோட்லி. நிறைய வந்து இப்போ நம்ம வந்து டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாடர்னாக வந்து நம்ம வீடு கட்டுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்தா அது வேலை செய்கிற மாதிரி அட்வான்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். லைக் ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம். Yeah, many of the items in your home, such as security systems, lighting, and climate control, monitoring, configure remotely using mobile device. நீங்கள் வந்து ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாய்ஸ் இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேன்ஸ். ஓகே, அப்ளிகேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜஸ், ஓ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் தட் யூ கேன் கண்ட்ரோல் ரிமோட்லி. யா, வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜஸில் ஒய்ஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து ஹோம் ரவுட்டர் வச்சு ஒய்ஃபை ஒயர்லெஸ் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் தென் ஃப்ரிட்ஜஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட்ஸ் அண்ட் தென் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிமோட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் தான் லைக் இது ரிமோட் மாதிரி நீங்கள் ஃபோனில் போய் அந்த ஆப் மூலிமா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு லைட் ஆஃப் பண்ணால் இது வந்து சிக்னல் கொடுத்து லைட் ஆஃப் ஆகிடும். அப்படின்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து ரன் பண்ணோன்னா அது வந்து டைம் செட் பண்ணி ஃபோன்லேயே அது வாஷிங் மிஷின் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். லைக் அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் டிவி, connect to the internet, access the content without the need for TV service provider. Equipments லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் கனெக்ட் பண்ணோன்னா எப்படின்னா உங்கள் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிமோட்லேயே வந்து உங்களோட ஸ்மார்ட் டிவி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய. இப்போது ஓடிடியில் யூஸ் பண்ணுறது அப்படி தான். அதுமாரி வந்து கேமிங் கன்சோல்ஸ் வந்து நான் பிளேயிங் ஆன்லைன் சேட் அண்ட் ஸ்ட்ரீமிங் வீடியோ கேமிங் கன்சோல்ஸ். ஓகே. யா, அதர் கனெக்டட் டிவைஸ். ஓகே, இப்போ வந்து வீட்டில் வந்து அது ஒண்டி தான் இருக்கா, மீன்ஸ் வேறு என்ன கனெக்டட் டிவைஸ் இருக்கா, இல்லை நிறைய இருக்குது கனெக்டட் டிவைஸ். அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்மார்ட் கார்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபோன்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் தி இன்டர்நெட் அந்த ரிமோட் மேலே தான் யூஸிங் ஜிபிஎஸ், ஸ்ட்ரீமிங் மியூசிக்ஸ் அண்ட் தென் சென்ட் அலாட் டியூரிங் தி ஆக்சிடென்ட். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் மகேந்திரா சம்திங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸில் எடுத்துன்னு வராங்களா, யூஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி பக்கத்தில் என்ன கார் வருதான்னு சொல்லிட்டு அந்த சென்சார்லாம் யூஸ் பண்ணி டெஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ தி இன்டர்நெட் சம்திங் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்களாம் வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அது வந்து டேரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் டெஸ்டினேஷன் போகுமோ அங்கே கரெக்டாக போய் நின்றுடும். லைக் அது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் மோஸ்ட்லி டிரைவரே தேவையில்லை அதுக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி டேக்ஸ். இது எதுக்குன்னா தினி சிப் யூஸ்ட் இன் த ட்ராக்கிங் கூட்ஸ் லைக் இன் ஷிப்பிங். ஓகே, இப்போ வந்து லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமேசானில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறீங்களே காமர்ஸ் வெப்சைட்டில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த உங்கள் ஆர்டர்ஸில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படின்னா எங்கேருந்து எங்கே வருது, எங்கே ஷிப்பிங் ஆகிட்டுருக்கு, அதுமாரி உங்கள் ஏரியா வந்து கிராஸ் ஆகிடுச்சா, இல்லை அது அந்த உங்கள் ஸ்டேட் பார்டர் வந்து உள்ள அந்த லைக் அந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சா, இல்லை உங்கள் ஸ்டேட் பார்டர்கிட்ட இன்னும் வரலையா, அது மாதிரிலாம் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இது யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த யூஐயில் காட்டுறாங்க. உங்கள் ப்ராடக்ட் வந்து இன்னும் எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது கரெக்டான்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அண்ட் தென் அவங்க எந்த வேர்ஹவுஸில் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இன் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல் லைட் டிராஃபிக். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சென்சார் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஹெச் ரோட்லலாம் இருக்குல்ல,
அந்த என்ஹெச் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்லாம் இருக்குல்ல, மார்னிங் வந்து ஆஃப் ஆயிடும். அண்ட் தென் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, 6:00 மேல அந்த லைட் எரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார் யூஸ் பண்ணி தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மோர் பெனிஃபிட்ஸ். ஏன்னா வந்து அப்பப்போ போய் வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, அந்த லைட்ட ஆன் பண்ணி, ஆஃப் பண்றதுக்கு. அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் டிவைஸ். மெடிக்கல் டிவைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டெக்னாலஜி. லைக் ஓகே. எதுக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸ் வந்து அ உங்களோட லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் ஹெல்த் டேட்டா ஆர் அலர்ட் டாக்டர் இன் எமர்ஜென்சிஸ். இப்போ வந்து உங்களுக்கு அந்த பிபி லோவல் ஆயிடுச்சா, இல்லாமேட்டு வந்து ஆக்ஸிஜன் லெவல் டவுன் ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு அதை எழுதி செக் பண்ணாங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த உங்களோட அந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து ஒரு லைக் ஒரு ஒரு டேப் மாரி வச்சுட்டுருக்காங்க. அந்த டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ் பக்கத்திலேயே ஒரு சம்திங் அந்த பாக்ஸ் மாரி இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ்லாம் அதில வந்து ஷோ ஆகும். லைக் உங்க ஹார்ட் பீட், உங்களோட பல்ஸ், அந்த எவ்வளோ நீங்க வந்து ஆக்ஸிஜன் உங்களுக்கு இருக்கு கரெக்ட்டா அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஷோ ஆயிடும் அதில. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றது எப்படின்னா, த்ரூ தி இன்டர்நெட் மூலியமா தான் யூஸ் பண்றாங்க. Finally, we want to answer the questions. Okay, there are 2 questions in their quiz. Okay, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சோம்னு சொல்லிட்டு அத வந்து இப்போ நம்ம வந்து குவிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆன்சர் த கொஸ்டின் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆவறதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குவிஸ் இருக்கு. அத நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் இத நான் கேட்டிருப்பேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு அ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கிடைக்கும். நெட்வொர்க்னா என்ன? எப்படி யூஸ் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. வாட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அலோ கம்ப்யூட்டர்ஸ் இன் எ ஹோம் ஆஃபீஸ் ஆர் எ ரிமோட் ஆஃபீஸ் டூ கனெக்ட் டு தி கார்ப்பரேட் நெட்வொர்க்? லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் நெட்வொர்க்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஹோம் ஆஃபீஸ் ஆர் ரிமோட்லி ஆஃபீஸ் டூ கனெக்ட் டு கார்ப்பரேட் நெட்வொர்க். அதில வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் யூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் இது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அது மாரி. அண்ட் தென் வாட் கேன் பி பிளேஸ்ட் இன் ஆர் இன் பேக்கேஜ் ஸோ தட் இட் கேன் பி ட்ராக்டுனா வந்து ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் தான். ஏன்னா இது மோஸ்ட்லி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி அமேசான் லைக் இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து எப்படி உங்க ப்ராடக்ட்ட வந்து ட்ராக்கர்ன்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னா, இந்த ஆர்எஃப்ஐடி டேக் மூலியமா தான் காட்டுறாங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து நம்ம வாட் இஸ் நெட்வொர்க்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெட்வொர்க்ஸ்ல இந்த கன்டின்யூ டாபிக் பார்க்கலாம். அதுதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாய் கைஸ், நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.